விஜய்க்குலாம் என்னங்க தகுதி இருக்கு டிஎம்கே பத்தி பேசுறதுக்கு? அது என்ன சொன்னாரு? சம்பிரதாயத்துக்காக ட்விட்டு போட்டுருமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சம்பிரதாயத்துக்காக மலையில நின்று போட்டோ எடுக்கிறோமா? சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறோமா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. அவரோட ஒய்ஃபுக்கு முதல்ல தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கா? அவர் பையனுக்கு ஓட்டு உரிமை இருக்கா? பேசுறாரு டிஎம்கே பத்தி. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல சார். இவர்தான் சொல்லியிருக்காரு, கேளுங்க. உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்காடா? முண்டை கலப்பேன். உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா காலத்து சேர் போட்டு காப்பாத்துனடா முண்டை கலப்பேன். அதுக்கு வக்கீல்ல நீ யார பேசுற? ஒண்ணு இல்ல, பொதுவா டிஎம்கே தன்னோட கொத்தடி மேஸ்க்கு 200 ரூபா தான் கொடுப்பாங்க, ஊருக்கே தெரியும். ஆனா இவரு கொஞ்சம் பழைய கெட்ட இன்னைக்கா நாளைக்கான்னு இழுத்துட்டு கிடக்குறாரு. சரி சட்டுன்னு போயிடக்கூடாதுன்னா 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கையில குவார்டர் பாட்டிலும் கொடுத்து ஸ்டேஜ்ல பேச விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி பேசிட்டு இருக்காரு. அண்ணே, வயசான காலத்துல இந்த டிவிக்கு தொண்டங்கிட்ட மாட்டுறாதீங்க. என்ன பாக்குற, என்ன முறைக்கிற, பிஞ்சு போயிரும் பாத்துக்க. போடா எவனு பார்க்க கூடாது. அப்புறம் தொண்டையில இருந்து பிச்சு எரிஞ்சிருவாங்க. ஒருத்தன் இருக்கிறாங்க, ஊர் மக்களுக்கு இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்டே காசு வாங்கி ஊர் மக்களே ஏமாத்துறவங்க. அவன் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானா, 2026ல நான் தாண்டா அடுத்த சிஎம்னு பேசிட்டு இருக்கான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லல சார், இதோ இவர் தான் சொன்னாரு. படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியை வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்ச வந்தானே நீ. படத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரியை காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை காப்பாத்துவியா? தற்கரி பாய்ஸ், சினிமால நடக்கிற விஷயத்தையும் நாளைக்கு உண்மையா நடக்க போற சம்பவத்தையும் லிங்க் பண்ணி பேசுறீங்களடா. இதுக்கு தாண்டா படிங்கடான்னு சொல்லி கால்ல விழுங்க. படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. கொத்தடி மேஸ் இதுக்கு மேலே சில உருட்டு இருக்காங்க. அது என்ன உருட்டுங்கிறத அவங்கள்ட்ட நான் காட்டுறேன். நாங்க குழந்தை தான். ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். அட முட்டாளே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க, அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாத. பாம்பு ஒரு போடு போட்டுச்சு அப்படின்னா அதோட அப்பா அம்மா வந்து காப்பாத்திடுவாருன்னு எவ்வளவு நல்ல கருத்தை சொல்லியிருக்காருங்க. அதே அப்பா அம்மா கடந்த மாசம் சென்னையில நடந்த ஃப்ளட்ல இத்தனை மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அந்த மக்கள் எதுக்கு உங்க அப்பா அம்மா காப்பாத்தல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. சரி, அத கூட விடுங்க. இப்போ கள்ளச்சார குடிச்சு கள்ளக்குறிச்சில ஒரு 10 குடும்பம் இறந்து போச்சு. அங்க வந்து உங்க அப்பா அம்மா ஏன் காப்பாத்தல? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இவங்க 2 பேர்த்த பாம்பு போட்டா உங்க அப்பா அம்மா காப்பாத்த மாட்டாரு. சின்ன குழந்தை, அதாவது அவரோட குழந்தைய போட்டா மட்டும் தான் பாம்பு காப்பாத்த, அப்படித்தானே? வேற சொல்றேன். இவரு கூட பரவாயில்லைங்க, இவருக்கும் ஒரு முன்னோடி இருக்காரு. அவர் டிவிகே தலைவரை பத்தி சூப்பரா பேசிருக்காரு, கேளுங்க. நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, குடியிருக்கவே எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னார். உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இங்க கரெக்டா தானங்க சொன்னாரு. அதாவது இந்த குடியிருக்கவங்க கூட இன்னைக்கு குடியிருந்துட்டு நாளைக்கு வேற ஊருக்கும் வேற ஸ்டேட்டுக்கும் போயிருவான், பிரச்சனை இல்ல. ஆனா அந்த உயிரினும் மேலான உயிர்னு சொல்லி உருட்டுறவங்க தாங்க உயிர் எடுத்து சாவடிப்பாங்க. சோ மக்களே, 2026ல பார்த்து ஓட்டு போடுங்க. ஓகே, வேற யாரு? அதாவது அலும்ப பார்த்தவன் உங்க ஒப்பா விசில கேட்டவன் தமிழ்நாடு நாதாண்டா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் சமீபமா ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாரு, சார் இந்த மாதிரி திருவண்ணாமலையில வந்து ஒரு 7 பேர் உயிரிழந்துட்டாங்க சார், லேண்ட் ஸ்லைட் ஆகி, அதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு கேட்கும்போது, திருவண்ணாமலையில ஒரு 7 பேர் நிலச்சரிவுல இறந்திருக்காங்க சார். எப்போ? என்னது சார், நீங்க இந்த ஊர்ல தானே சார் சூப்பர் ஸ்டார், இந்த மக்கள் தானே சார் உங்களை ஸ்டார் ஆக்குனாங்க,
இந்த மக்கள் தானே சார் உங்களுக்கு உப்பு போட்டு வளர்த்தாங்கன்னு பாட்டுலாம் பாடிருக்கீங்களே சார். திருவண்ணாமலை நடந்த விஷயத்த மறந்து ஓ மை காட் எப்போங்கிறீங்க? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பேசிட்டேனே. பேசிட்டேனே. உங்களுக்கு பிடிக்காத கழுகை பத்தியும் பேசிட்டேன், மாடல் திராவிட மாடல் ஆட்சி பத்தியும் பேசிட்டேனே. ஓகே அண்ணா உங்களுக்கு என்ன எனக்கு எது வேணா அந்த ரைஸ் பேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுனே. இங்க வந்துடுறீங்களா? அங்க வரணுமா? ஏன்னா இங்க வந்தா கூட்டாயிருமா? ஓகே அங்க வந்துடுறேன். விஜய் என்ன பார்க்க போறேன்டா.